திடீர்னு பார்த்தா வரும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுவாங்க. கரெக்டாக நாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் குரு பார்வை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பார்க்காத கட்டான்றது புரோக்கர் இல்லை, எல்லாம் பார்த்து எத்தனையோ நான் பொண்ணு பார்த்துட்டேன், எத்தனையோ மாப்பிள்ளை வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க. வந்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு தவிர எனக்கு ஆகலைங்க, என்ன நேரமாக தெரியலன்னா புலம்புறவங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குரு பார்வை 2, 5, 7, 9, 11 எப்பயுமே உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய நேரம் யாருக்கு நல்லா இருக்குது? அம்மாவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்னா மாதிரி ஸ்தானம். அப்போ அம்மாவுக்கு பட்டம், பதவி, தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதேமாதிரி அம்மாவுக்கு வந்து உடல் உபாதிகள் இருந்தாலும் கொஞ்சம் சரியாயிடும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், டெம்பரவரியாக வேலை செஞ்சால் கூட பர்மனெண்ட் ஆகிடும். அவங்களுக்கு கட்டான்றது அவங்க தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஏற்படும். ஏன்னா தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 4ஆம் இடம் மாதிரி ஸ்தானத்தில் உட்காந்ததுனால சுகஸ்தானம், மாதிரி ஸ்தானம் கண்டிப்பாக அம்மாவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். குரு பெயர்ச்சி அப்படின்றது 2025 டு 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி, வாக்கியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ எப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி முடியுதுன்னு பார்த்திங்கன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 வருடம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து அதாவது மிதுன ராசியில் தான் 1 வருஷம் 17 நாட்கள் இருக்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூராடு நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய அதாவது சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு வந்து குரு எப்படியாப்பட்டவர்னா தன்னுடைய சொந்த வீடு தான் இந்த தனுசு ராசி. குரு பகவானுடைய வீடு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி. அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு மட்டும்தான். அப்படியாப்பட்டவர் வந்து பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு எத்தனை சதவீதம் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாரு. 1 இல்லை 2 இல்லை 80%. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அடைஞ்சார் பார்த்தீங்களா, அந்த சனி பயிற்சின்றது சனியுடைய பார்வை 3, 7, 10 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் 3ஆம் இடமா ரிஷப ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, 10ஆம் இடமா உங்கள் தனுசு ராசி தான் சனி பகவான் பார்க்குறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறார். இது ஒன்று. 2வது ராகு கேது பயிற்சி. அந்த பயிற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்படி பார்த்தா கும்பராசிக்கு வரக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. சனி பகவான் உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறாரு, ராகு பகவான் உங்கள் ராசியை 3ஆம் இடமா பார்க்குறாரு. இந்த 2 பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக அருமையாக இருக்க போகுது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் அப்படி தான்.
ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான், குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9. எப்பயுமே குருவுடைய பார்வை 5, 7, 9 தான். அப்போ மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா துலா ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா தன் சொந்த வீடான தனுசு ராசி, அதாவது உங்கள் வீட்டையே பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது கும்பராசி பார்க்குறாரு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நேரம், அற்புதமான ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு போகிறாரு. குரு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாரு. சரி பாதியாக சரியாக நிற்கிறார். உங்கள் ராசியிலிருந்து எண்ணும்போது குரு 6லேருந்து 7க்கு போகிறாரு. குரு வந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ குரு பாறுபட்ட கோடி புண்ணியம். அப்போ குரு வந்து ருண ரோக சத்ருவ குருவாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலஸ்திர குருவாக வராரு. அப்போ மாங்கல்ய பலத்தை பார்க்குறாரு. நிறையா கட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, திருமணம் ஆயிடுச்சுங்க எங்களுக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதம் கீரியும் பாம்பாக இருக்கிறோன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி பிரிஞ்சிருக்கிறோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, தனித்தனியாக இருக்கிறோம், ஒரு வீட்டில் ஏதாவதுன்றது வந்து எங்களுக்குள்ளார ஒரு அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறோம், பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வந்து வட்டி கட்ட முடியாமல் நிம்மதி இல்லாமல் நான் வாழ்கிறேங்கன்னு சொன்னாலும் சரி, இந்த குரு பகவான் கலஸ்திர குருவோ வரதுனால மாங்கல்யத்துக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இது மாற்றமாகும், மாற்றங்கள் ஏற்படும். தேவைகள் நிறைவேறும் காலம் அப்படின்னா ஒரு உதாரணம், உங்களோட தேவை வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி வந்து சுய தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி சொந்தமாக இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கிரைமணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் வீட்டையை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கபோர்டு ஒர்க் பண்ணணும், தேவையான ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வைக்கின்ற ஒரு ஆசை இருக்கும். மொத்தத்தில் 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 100% நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 2026 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும். கலஸ்திர குரு மாங்கல்யத்துக்கு பலத்தை சேர்க்குறாரு. சரிங்களா? உடம்புக்கு முடியாத படுக்கையாக இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத சுகர் ப்ரெஷர் கரெக்டான்றது இன்சுலின் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கலஸ்திர குரு உங்களுடைய மாங்கல்யத்தை கொஞ்சம் வலு சேர்த்து கொடுத்துருவார். இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறாருன்னா இது ஒரு அருமையான காலம். அதே மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இல்லாத யாருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கம்முனே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வரும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடுவாங்க. கரெக்டாக நாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அமைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் குரு பார்வை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பார்க்காத கட்டான்றது புரோக்கர் இல்லை, எல்லாம் பார்த்து எத்தனையோ நான் பொண்ணு பார்த்துட்டேன், எத்தனையோ மாப்பிள்ளை வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க, வந்தவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு தவிர எனக்கு ஆகலைங்க, என்ன நேரமாக தெரியலன்னா புலம்புறவங்களுக்கு குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குரு பார்வை 2, 5, 7, 9, 11 எப்பயுமே உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த ஒரு வருஷமாக இருந்த குரு கல்யாணம் பண்ண முடியாது. 5ஆம் இடத்துக்கு அப்புறம் 7ஆம் இடம் தான். இப்போ 6ஆம் இடத்துலேருந்து குரு இப்போ தான் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு மாங்கல்ய யோகத்தை சேர்க்குறாரு. கிட்டத்தட்ட 2026 6வது மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருந்தால் மட்டுமே போதும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. அவங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கட்டான்றது 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் அதே மாதிரி தைரியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். ஆனால் சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு இப்போ 4வது இன்னொரு வீட்டுக்கு குரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு, மீன ராசிக்கு. அப்போ உங்களுடைய நேரம் யாருக்கு நல்லா இருக்குது? அம்மாவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்னா மாதிரி ஸ்தானம். அப்போ அம்மாவுக்கு பட்டம் பதவி, தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து உடல் உபாதிகள் இருந்தாலும் கொஞ்சம் சரியாயிடும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், டெம்பரவரியாக வேலை செஞ்சால் கூட பர்மனண்ட் ஆகிடும். அவங்களுக்கு கட்டான்றது அவங்க தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள்
கண்டிப்பாக அம்மாவுக்கு ஏற்படும். ஏன்னா தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் 4ஆம் இடம் மாதிருஸ்தானத்தில் உட்காந்ததுனால சுகஸ்தானம் மாதிருஸ்தானம் கண்டிப்பாக அம்மாவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அமைப்புக்கு இந்த 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சொல்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல செவ்வாய் பகவான் உக்காந்தாருன்னா புத்திர பாக்கியத்தையும் பெருக்கி கொடுத்துறாரு, சுப விரயத்தையும் பண்ணி கொடுத்துட்றாரு. சுப விரயம்னா கடன் பட்டாலும் முதலீடு மிச்சமாகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். அப்போ 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். நமக்கு வந்து இடம் வாங்கணும், வீடு கட்டணும். இப்போ நிறைய கணவன் மனைவி எல்லாம் உக்காந்து பேசி முடிவெடுத்திருப்பீங்க, யோசனை பண்ணியிருப்பீங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, என்ன செஞ்சால் நமக்கு நல்லா இருக்குன்றது யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. அந்த மாதிரி 11ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடம் அடிமை தொழிலை நம்ம இடத்துல சம்பளம் வாங்கிட்டு தொழில் செய்துட்ருக்குறோம். அப்போ நம்ம நேரம் அவங்க நல்லா இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறேங்க, நான் சம்பாரித்து அவரு கொடுத்துட்டு வெறுங்கை வீசிட்டு தான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு புலம்பக்கூடிய வியாபாரிகளுக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல, அதாவது சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே அடிமை தொழிலை வேலை செஞ்சு 4 சம்பாதிக்கிறவங்களுக்கு சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மற்றவங்களோட வண்டிக்கு இப்போ நீங்கள் ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் மனசு ஒரு கேள்வி இருக்கும், என்னடா நாம் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அவருக்கு எல்லாம் கொடுக்குறோம், வெறுகை வீசிட்டு வீட்டுக்கு போகிறோம். அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சொந்தமாக வண்டி வாகனம் போட முடியும், வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும். அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது இந்த புதன் பகவான். அந்த புதன் பகவான் வீட்டுக்கு தான் இப்போ குருவே போகிறார். அது குறிப்பாக அந்த 7ஆம் இடத்துக்கே குரு போகிறதுனால கண்டிப்பாக நான் முன்னே சொன்ன திருமண யோகம் சூப்பராக இருக்குது, ஏற்படும், பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு தான் இப்போ குருவும் போகிறதுனால நிச்சயமாக சொந்தமாக, அதாவது வந்து நான் கம்பெனி வச்சுருக்கிறேங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு கமிஷன் தொழில் செய்துட்ருக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருடம் ஓரளவுக்கு கை கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும், இதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச பாக்கியங்களை பெற முடியும். ஒரு உதாரணம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சொன்னேன். அந்த சூரியன் நல்ல இடத்துல பாக்கியத்தில் உட்காந்தால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி அயல்நாட்டுக்கு போகிறது, அரசியலுக்கு போகிறது, சினி ஃபீல்டில் போகிறது, அதாவதுன்றது வேலை. இப்போ ஒரு கேமராவுக்கு முன்னாடி பின்னாடி இப்போ நீங்கள் வேலை செய்துட்ருக்கிறீங்க, கலைத்தொழில் பண்ணுறீங்க, ஒரு பொருள் உருவாக்குறீங்க, ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூரிய பகவான் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். எதுக்குமே சுய ஜாதகம் ஒன்று நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அப்போ தான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் டாப்பில் வர போகிறீங்க. 2026 6ஆவது மாதம் 1ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளார நீங்கள் நினச்ச மாதிரி படிப்பு, தொழில், வாழ்க்கை, வாழ்வாதாரம் இது எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு வளர்ச்சிகள் கொடுத்தே தீருவார். நீங்கள் நினச்சதும் நடக்கும், நீங்கள் நினைக்காததும் நடக்கும். உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செஞ்சீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.